கெப்லர் டெலஸ்கோப் நாசாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த கெப்லர் டெலஸ்கோப் 2009 இருந்து வேற்றுலகங்களை எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை அது தொடங்குச்சு. இதுவரைக்கும் 2700க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்ஸ்களை இந்த டெலஸ்கோப் மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இந்த கெப்லர் டெலஸ்கோப் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு வேற்று சூரிய குடும்பம் அப்படின்னா அது கெப்லர் 186 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் தான். அந்த ஸ்டார் சிஸ்டத்துல மொத்தமா 5 கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் அந்த 5 கிரகங்கள்ல ஒரு கிரகம் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலஸ்கோப் மூலமா நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்படி எதை வச்சு அந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் வாழ தகுதியுடைய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்தினாங்க அப்படின்னும் இன்னும் நிறைய விஷயங்களை அந்த கிரகத்தை பற்றியும் சூரிய குடும்பத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதை முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம பூமியிலிருந்து சுமார் 500 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டத்தோட பேர் தான் லைரா விண்மீன் தொகுதி. இந்த விண்மீன் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வு பண்ணும் போது 2014 அங்கே ஒரு புது நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு இந்த கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிச்சதுனால கெப்லர் 186 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா அந்த நட்சத்திரத்தோட தன்மையை நிறைய தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சாங்க. அதில் அந்த நட்சத்திரம் எந்த வகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா எம் டைப் ரெட் வார்ப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற சிகப்பு குள்ளன் நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க விஞ்ஞானிகள். இதை தொடர்ந்து இந்த நட்சத்திரத்தோடைய வகை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த நட்சத்திரத்தோடைய தன்மை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணது மூலமா இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த நம்பர்ஸ்ல தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வெறும் 47% தான் நம்ம சூரியனுடைய சைஸ்ல இருந்து இந்த நட்சத்திரம் இருக்குது. அதனாலேயே இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சமா இருக்கட்டும் வெப்பமா இருக்கட்டும் நம்ம சூரியனை விட கம்மியான அளவுல தான் இருக்கும். 1/3 வெளிச்சத்தை மட்டும்தான் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது வெளியிடுது. பட் இந்த நட்சத்திரத்தோட அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3775 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் கிரகங்கள் வலம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா மொத்தமா 5 கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வலம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 கிரகங்களுக்கும் பேரும் வைக்கப்பட்டுச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு கெப்லர் 186 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இல்லையா? சோ அதை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற 5 கிரகங்களுக்கும் கெப்லர் 186b அதுக்கப்புறம் C D E F அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர்களுமே அந்த கெப்லர் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை மையமா வச்சு அந்த பேர்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா நம்மளோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிரான்சிட்டிங் மெத்தட்னா என்ன, எப்படி விஞ்ஞானிகள் இந்த மாதிரி வேற்று உலகங்களை அந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்காது, புரியவும் செய்யாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே நான் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ஒரு நட்சத்திரம் புதுசாக கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகம் வலம் வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நட்சத்திரம் வெளியிடக்கூடிய அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ணுவாங்க. அப்படி கண்டினியூஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அது வெளியிடக்கூடிய அந்த வெளிச்சத்தில் ஏதாச்சும் ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு பருப்பொருள் இருக்கு, ஐ மீன் ஒரு பிளானட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கிரகத்துக்கு முன்னாடி அது வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி ஏதாவது பொருள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி வந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த டிரான்சிட்டிங் மெத்தட்ங்கிறது. அப்படி தான் இந்த 5 கிரகங்களையும் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த 5 கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய அந்த ஸ்டார் சிஸ்டத்திலையும் ஹேபிடபிள் சோன் சொல்லப்படக்கூடிய உயிர்கள் வாழ தகுதியுடைய இடம் சொல்லப்படக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோன் இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. இது விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலும் மேலும் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா அந்த ஹேபிடபிள் சோன்ல ஏதாச்சும் ஒரு பிளானட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கெப்லர் 186f சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் அந்த சூரிய குடும்பத்தோடைய ஹேபிடபிள் சோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம்
பண்ணாங்க, எல்லாத்துக்கும் மேலே அந்த கிரகம் நம்ம பூமி மாதிரியே பார்க்கறதுக்கு ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. டெரஸ்ட்ரியல் பிளானட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் தேவையில்லை. இப்போ நம்மளோட பூமி கூட ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் தான். பூமி மட்டும் இல்லை, நம்மளோட பூமி தாண்டி இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமாக இருக்கட்டும், வெள்ளி கிரகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெர்க்குரியா இருக்கட்டும், இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட் கேட்டகரியில் தான் வரும். அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்களை டெரஸ்ட்ரியல் பிளானட், ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடினமான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய கிரகங்களை. ஸோ அதே மாதிரியான ஒரு கிரகம் தான் இந்த கெப்லர் 186f அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹேபிடபிள் சோனில் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த கிரகத்தில் நீர் இருக்கலாம், அதுவும் நீர் வடிவத்தில், திரவ வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சயின்டிஸ்டுங்க வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி நம்ப ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா அந்த கிரகத்தில் ஏதாச்சும் வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஆதாரங்கள் இப்போதைக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. இப்போ அதில் அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாட்டியும் எதிர்காலங்களில் நடத்தப்படுற ஆய்வு மூலமா இந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருக்கு அப்படிங்கிறத ஒருவேளை நம்ம கன்ஃபார்ம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அது நம்ம பூமியோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்படலாம். இந்த கிரகத்துக்கும் அது சுற்றி வரக்கூடிய அந்த சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா 0.36 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இந்த கிரகம் அதோட சூரியன்லேருந்து இருக்கு. புரியுற மாதிரி இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட பூமிக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட பூமி வந்து சூரியன்லேருந்து இருக்குது. ஸோ இது அந்த கிரகத்தோட கம்பேர் பண்ணி நம்பர்ஸ் சொல்லணும்னா 0.53 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த கெப்லர் 186f அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் இருக்கு. நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்பர்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும். என்னடா நம்ம பூமி நம்ம சூரியனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஹேபிடபிள் ஜோன் இருக்கு, அதுக்குள்ள தான் நம்ம பூமியும் இருக்கு, அதனால இங்க உயிர்கள் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ அந்த சூரிய குடும்பத்தில் ஹேபிடபிள் ஜோன் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஹேபிடபிள் ஜோன்ல தான் இந்த கெப்லர் 186fங்கிற அந்த பிளானட் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம பார்த்தா, நீ சொன்ன வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த கிரகம் அதோட சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கு. சொல்ல போனா நம்ம பூமி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த கிரகம் அதோட சூரியன்ல இருக்கு. அப்ப அது ஹேபிடபிள் ஜோன்ல இல்லைன்னு தான் நீ சொல்லணும், ஹேபிடபிள் ஜோன்ல இருக்குன்னு சொல்ற, புரியலையே அப்படி நீங்க கேட்டா, அதுக்கு முதல்ல ஆரம்பத்திலேயே நான் அந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம், அது என்ன மாதிரி தன்மையோடு இருக்கு அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அது ஒரு ரெட் வார்ப் நட்சத்திரம், சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வகை நட்சத்திரம். இந்த வகை நட்சத்திரங்கள் பெரும்பாலும் நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தை விட கம்மியான அளவில் தான் வெப்பத்தை வெளிப்படுத்தும். வெளிச்சமும் அதே மாதிரி கம்மியாக தான் வரும், ஆனால் ரேடியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம சூரியன்லேருந்து நம்ம பூமி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் நெருக்கமாக அந்த கிரகம் அதோட நட்சத்திரத்திலேருந்து இருந்தாலும் அது ஹேபிடபிள் ஜோனில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா அந்த கிரகத்துக்கு நம்ம சூரியன்லேருந்து எவ்வளோ ஆற்றல் கிடைக்குமோ அதே மாதிரியான ஆற்றல் தான் அது இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் அந்த நட்சத்திரம் இருக்கும்போது அதுக்கு கிடைக்கும். ஸோ வெளிச்சம் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும், வெப்பம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அந்த நட்சத்திரம் சின்னதாக இருக்கிறதுனாலையும் அதோட தன்மையினாலையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கற்பனையாக இந்த எக்ஸோ பிளானட்ல நம்ம ஒருவேளை தரையிறங்கி அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்க மாதிரி ரொம்ப பிரகாசமாக ஒயிட்டாலாம் இருக்காது, அது கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் அது ஒரு ரெட் வார்ப் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிச்சம் அப்படிங்கிற பிரகாசமாக ரொம்ப வெளிச்சமெல்லாம் அந்த ரெட்டிஷெல்லாம் இருக்காது, கொஞ்சம் மங்களதாக இருக்கும். நம்ம பூமியில் எப்படி வந்து அந்த சாயங்காலம் 6 மணி 5 மணி டயங்கள்லாம் கொஞ்சம் அந்த சூரியன் மறையக்கூடிய டயங்களில் கொஞ்சம் மங்கள சூரிய வெளிச்சம் இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் அங்கே 12 மணியாக இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தில் இருந்துச்சுன்னா அந்த மதிய வெயிலே கொஞ்சம் மங்களாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தில் வெறும் 32% மட்டும்தான் இந்த கிரகத்துக்கு அதோட சூரியன்லேருந்து வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு மங்களான ஒரு தோற்றத்தோட அங்கே நம்ம தரையிறங்கணும்னா அந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதை தாண்டி அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனை ஒரு தடவை சுற்றி முழுசாக வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 130 நாட்கள் வந்து இது எடுத்துக்குது. ஸோ சொல்லப்போனால் நம்ம பூமியை விட கொஞ்சம் வேகமாக தான் அது சுற்றிட்டு இருக்கு. அதனால் காரணத்தினாலேயே இந்த கிரகம் ஒருவேளை அந்த நட்சத்திரத்தோட டைட்டலாக லாக் ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க இப்போதைக்கு சின்னதாக வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருவேளை டைட்டலாக லாக் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த சூரியனை எப்போவுமே அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், இன்னொரு பக்கம் இருள் மட்டுமே ஃபேஸ் பண்ண சூரியனை பார்க்காத ஒரு பகுதியாக இருக்கும். இப்படிலாம்
இருந்துச்சுன்னா எப்படிடா அங்கெல்லாம் போய் உயிர்கள் வாழ முடியும், மனிதர்கள்லாம் வாழ முடியுது, எப்படி ஒரு தகுதியுடைய கிரகமாக வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் சூரியனை பார்க்காம இருக்குங்கும் போது கண்டிப்பாக ஒரு பகுதியில் ரொம்ப ஹையஸ்டான டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப லோ டெம்பரேச்சரோட குளிர்ந்த பகுதியாக இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி? நம்ம பூமியில் இரவு பகல் இருக்குது, அங்கே இரவு பகலே கிடையாத மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ சாத்தியமே இல்லை, இது கண்டிப்பாக பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டுங்க இதை வாழ தகுதியுடைய கிரகமாக சொல்கிறதுக்கு அது ஹேபிட்டபிள் சோனில் இருக்குது, அது ஒரு ராக்கி பிளானட், அதாவது டெரிஷியல் பிளானட்டாக இருக்குது, அந்த பகுதியில் அது ஹேபிட்டபிள் சோனில் இருக்கிறதுனால அங்கே நீர் வடிவத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ், இந்த மாதிரி காரணத்தை வச்சு மட்டும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து இது வாழ தகுதியுடைய கிரகமாக சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அதை தாண்டி இது என்னதான் டைட்டலாக லாக் ஆகிருந்தாலும் அந்த கிரகத்தோடைய சூரியனை ஃபேஸ் பண்ணுற பகுதிக்கும் சூரியனை ஃபேஸ் பண்ணாத பகுதிக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மேபி வந்து உயிர்கள் வாழலாம், வாழ தகுதியுடைய ஒரு இடமா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சூரியனோட வெப்பமும் சரி அந்த குளிரும் சரி ரெண்டுமே கொஞ்சம் சமநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கிரகம் என்னதான் இந்த மாதிரி டைட்டில் லாக் ஆகிற மாதிரி இருந்திருந்தாலும் அது கண்டிப்பாக வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக வந்து கருதப்படுது. இதே மாதிரியான டைப்பில் ஏகப்பட்ட கிரகங்களை, ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ்களை சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சு அதையும் வாழ தகுதியுடைய கிரகங்கள் பட்டியலில் சேர்த்து வச்சிருக்காங்க. அதில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம கெப்லர் டெலஸ்கோப் விண்வெளிக்கு போய் அது வேற்று உலகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பணி தொடங்கப்பட்ட டயத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஸ்டார் சிஸ்டம் இந்த கெப்லர் 186 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூரியனும் அதை சுற்றி வரக்கூடிய இந்த 5 கிரகங்களும் தான். அதில் இந்த கெப்லர் 186Fன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் வாழ தகுதியுடைய கிரகமாக நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்பட்டுச்சு. இந்த காரணத்தினாலே இந்த சூரிய குடும்பமும் இந்த கிரகமும் நம்ம சயின்டிஸ்ட் மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா முத கெப்லர் டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, சரி கண்டுபிடிச்சா இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னதாக சொல்கிறேன். அது நம்ம பூமியோட பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியை விட 1.1 மடங்கு இந்த கிரகம் பெருசு தான். ஸோ பெருசாக இருந்தாலும் முதல்ல சொன்ன விஷயங்கள் மாதிரி இந்த கிரகம் வந்து நம்ம சூப்பர் எர்த், அதாவது வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக அந்த பட்டியலில் சேர்த்ததுக்கு என்ன காரணங்களுக்கோ அதெல்லாம் சேர்த்து மற்ற காரணங்கள், அதில் வளிமண்டலம் இருக்கா, அதுக்கப்புறம் நீர் இருக்கா, அந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் என்னமா இருக்குது, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிற விஷயம்லாம் உறுதிப்படுத்தப்படாதனால இன்னும் ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டுட்டே இருக்கு. மேபி ஃபியூச்சரில் அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் விடை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இது மனிதர்கள் மட்டும் இல்லை மற்ற உயிர்கள் வாழக்கூடிய ஒரு தகுதியுடைய கிரகமாக இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டோம். ஆனால் அப்படி கன்ஃபார்ம் செய்யப்பட்டாலும் நம்ம டக்குன்னுலாம் போய் அங்கே வாழ்ந்துட முடியாது. ஏன்னா அந்த கிரகத்தோடைய அந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நம்ம பூமியிலேருந்து 500 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதாவது நம்ம இங்கேருந்து லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலும் 500 வருஷம் ஆகும். 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அப்படி 500 வருஷம் ரீச் ஆகி அங்கே போய் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும், அந்த ஒளி வேகத்தில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டையும் கண்டுபிடிக்கணும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட்டை வர கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றின தகவல் எல்லாத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் எந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3 டெலஸ்கோப் இது வரைக்கும் நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்பி அது மூலமாக கண்டுபிடிச்சிக்கோம். அதில் ஒன்று ஹப்பிள் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் கெப்லர், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அனுப்பப்பட்ட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இந்த 3 டெலஸ்கோப்பில் எந்த டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்படி மென்ஷன் பண்ணும்போது நம்ம சேனலோட நேமான சேகர் விஷன் அப்படிங்கிற அந்த நேமை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க, எதை கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.